Hey guys, welcome to GTrendz Tamil Footwear Review. நம்ம சேனலோட வியூஸ் அதிகமாக கேட்கக்கூடிய கண்டென்ட் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேஷுவல் ஷூஸை பற்றி தான் கேட்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூஸ், ஒரு ரன்னிங் ஷூவை பற்றின கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ரோஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து வருது. ஆப்ரோஸ் பேர் புதுசாக இருக்குது, பிராண்டும் புதுசு தான். பட் இந்த பிராண்டை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய அந்த கம்பெனி இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருந்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க யாரும் சொல்லி கேட்டோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கம்பெனி தான் நம்ம இந்தியாவில் பெரிய பிராண்டாக பேசக்கூடிய நிறைய கம்பெனிஸ்க்கு அவங்களோட ஷூக்கான சோலை மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்த ஒரு கம்பெனியாக இந்த பர்டிகுலர் கம்பெனி இருந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கம்பெனி தான் அது. ஸோ இந்த கம்பெனி இன்னைக்கு வந்து அவங்களோட ஓன் பிராண்ட் ஆப்ரோஸ் அப்படிங்கிற ஓன் பிராண்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிராண்டில் வரக்கூடிய ஒரு மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்குது, ஒரு எக்ஸ்போர்ட் கையிலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம ஆப்ரோஸ் பிராண்ட்லேருந்து வரக்கூடிய ஆலிகேட்டர் அப்படிங்கிற பர்டிகுலர் மாடல். இன்னைக்கு நம்ம இந்த பர்டிகுலர் மாடலோட கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, டிசைன் வைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒன்று நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் திங், நம்ம லுக் அண்ட் அப்பியரன்ஸாக வந்து நம்ம ஒரு ஷூ வாங்குறப்ப முக்கியமாக பார்க்குற விஷயமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம அதை தான் நோட்டும் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் மாடல் டிசைன் வைஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷனை ப்ராப்பராக நமக்கு எலிவேட் பண்ணி காமிக்கிறதுக்காக கீழே கம்ப்ளீட் ஒயிட் கலர் சோல் வந்து யூஸ் பண்ணியிருக்காது. லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருக்கு. தென் அதே மாதிரி இந்த சோலோட டிசைனும் வந்து கொஞ்சம் ப்ராடாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லுக்கை வந்து இந்த ஷூக்கு இது ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு நம்மளால வந்து சொல்ல முடியும். அதே மாதிரி சைடில் இந்த பிராண்டோட லோகோ, ஆப்ரோஸோட லோகோ வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷூ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ப்ளூ ஷேடில் கம்ப்ளீட் ப்ளூ ஷூவில் ஆரஞ்ச் டைப்ஸ் வர மாதிரியான டிசைன் வந்து பண்ணியிருக்கிறது. இந்த ஷூ ஓரளவுக்கு பார்க்குறதுக்கே ஒரு நல்ல அட்ராக்டிவ் லுக் தர மாதிரியான டிசைனில் அமைஞ்சிருக்கு. தென் அடுத்து இந்த ப்ராடக்ட்டோட மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட அப்பர் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு ஃப்ளைனிட் அப்பரில் கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு ஃபேப்ரிக் மெட்டீரியல்லே வந்து ஃப்ளைனிட், அதாவது சாக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற மாதிரி மெத்தடில் வரக்கூடிய ஒரு மெட்டீரியல் இது. இந்த பர்டிகுலர் மெட்டீரியல் வந்து நம்ம இன்னைக்கு வரக்கூடிய ஷூஸை மேக் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான மெட்டீரியலாக வந்து கண்டிப்பாக இருக்கும். என்ன ரீசன்னா இந்த ப்ராடக்ட்டில் நம்ம ஃப்ளைனிட் அப்பர் யூஸ் பண்ணுறப்ப கம்ப்ளீட்டாக ஏர் ஃப்ளோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பர்டிகுலர் மாடலில் நம்ம ரொம்ப நேரம் வேர் பண்ணாலும் சரி, நம்ம ட்ரெயினிங் அண்ட் ரன்னிங் பர்பஸ்க்காக தான் அது மெயினாக வருது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஷூஸ் வந்து நம்ம லாங் வேர் பண்றப்ப ஒரு ப்ராப்பர் ஏர் வென்டிலேஷன் அது நமக்கு கொடுத்தாகணும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்க்கு ப்ராப்பராக செட் ஆகிற மாதிரி ஒரு ஃப்ளைனிட் அப்பரில் கொடுத்துருக்காங்க. ஓகேப்பா, மேலே வந்து ஏர் வென்டிலேஷன் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மெட்டீரியல் பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்குது, நல்ல மெட்டீரியல்னு சொல்லியாச்சு. அப்போ உள்ள நம்ம வேர் பண்ணுறப்ப கம்ஃபர்டபுள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தாட் நம்ம கண்டிப்பாக வரும். ஸோ இதுக்குள்ளே கொடுத்துருக்க குஷன்ஸ் வந்து ரொம்பவே ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு சில ப்ராடக்ட்டில் வந்து ஓவர் குஷன் கொடுத்துருப்பாங்க. ஓவர் குஷன் கொடுத்து காலை ரொம்ப டைட்டாக அழுத்தி பிடிக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. பட் இந்த ப்ராடக்ட்டில் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் தேவையான அளவுக்கு ப்ராப்பர் குஷனிங் கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி இந்த ஷூவோட ஃப்ரண்ட் எட்ஜ் வரைக்குமே வந்து நமக்கு ப்ராப்பரான இன்னர் லைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷூ நம்ம வேர் பண்ணுறப்ப நம்மளோட ஃபுட்டை வந்து கவர் பண்ணி பிடிக்கிற அந்த ஃபீல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. வேர் பண்ணுறதுக்கும் எனக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் அது கொடுத்துச்சு. தென் இந்த கம்ஃபர்டபுள் பற்றி பேசுகிறப்ப நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த ஷூக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்க இன்சோல் மெட்டீரியல். ஸோ இன்னைக்கு ட்ரெண்டுக்கு வரக்கூடிய மேக்ஸிமம் ஷூஸில் இந்த மாதிரி மல்டிபர்பஸ் ஷூஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு ஸ்பெசிஃபிக்காக மெமரி ஃபோம் மெட்டீரியல் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்லேயும் ஒரு மெமரி ஃபோம் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் இதில் என்ன பிரச்சனையாக நான் பார்க்குறேன் அப்படின்னா இதோட திக்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. மெமரி ஃபோம் கொடுக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக இது மெமரி ஃபோம் கொடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன ரீசன்னா இதோட பெட்டரான மெமரி ஃபோம் மெட்டீரியல் எவ்வளவோ இருக்குது. ஈவன் வந்து ஈவா ஃபோம்லேயே நம்ம இதோட பெட்டரான கம்ஃபர்டபுளை கொண்டு வர முடியும். பட் அவங்க இதில் ஏன் வந்து ஒரு ட்ராபேக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. இதை மட்டும் இன்னும் ப்ராப்பராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பெட்டரான கம்ஃபர்டபுள் இன்னும் எக்ஸ்ட்ரீமான ஒரு கம்ஃபர்டபுள் இது கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நிச்சயமாக நம்மளால சொல்ல முடியும். ஸோ இந்த மெமரி ஃபோமில் மட்டும் இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் ஃபெயில் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். தென் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த ப்ராடக்ட்டோட சோல் மெட்டீரியல். ஸோ ஒரு சில ஷூஸ்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து மிட் சோல் ஒன்று இருக்கும், அவுட்டர் சோல் ஒன்று தனியாக கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ப்ராடக்ட்டில் கம்ப்ளீட்டாக ஒரே சோல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, பைலான் மெட்டீரியல் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி ஆஸ் யூஸ்வல் சோல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல ஆல்ரெடி பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய பிராண்டாகவும் இவங்க வந்து இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த பிராண்ட்லேருந்து வரக்கூடிய சோலோட குவாலிட்டி எப்படி இருக்கும்? கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும். ஒரு செம்மையான சோல் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான அட்வான்டேஜாக நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா இப்போ நார்மலாக வரக்கூடிய பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா மிட் சோல் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும், அவுட்டர் சோல் வந்து ரப்பர் கிரிப்ஸ் அடிஷனலாக கொடுத்து நம்ம அவுட்டோரில் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே வந்து நமக்கு பைலான் மெட்டீரியல் கொடுத்துருந்தாலும் இதோட பேக் சைடில் இருக்கக்கூடிய ஹார்ட்னஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஷூ நம்ம கம்ப்ளீட்டாக அவுட்டோர் ரன்னிங் அண்ட் ட்ரைனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அவ்வளோ சீக்கிரம் இதோட சோல் வந்து டேமேஜ் ஆகாது. அதை விட முக்கியமான விஷயம் இவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்க இந்த சோல் வந்து கம்ப்ளீட்டாக வெயிட்லெஸ்ஸாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வேர் பண்ணி நடக்கிறப்ப கம்ப்ளீட்டாக நம்ம ஷூ வந்து வேர் பண்ணியிருக்க மாதிரி ஃபீலே இல்லாமல் ரொம்பவே லைட் வெயிட்டாக அந்த ஷூ வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது.
அதே மாதிரி இந்த ஷூவில் கொடுத்துருக்க கிரிப் ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ரக்கடாக இருக்கும் நம்மளோட சர்ஃபேஸ் எல்லாம். ரொம்ப பெருசாக வந்து நம்ம எல்லாருமே ட்ராக்ல தான் ஓடுவோம், ப்ராப்பராக ப்ரொஃபஷனல் கியர் யூஸ் பண்ணி தான் ஓடுவோம், ட்ரைனிங் எடுப்போம் அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்ம ரெகுலராக யார் வேணாலும் இந்த ஷூ வாங்கி யூஸ் பண்ண முடியும். நம்மளோட எல்லா சர்ஃபேஸ்க்கும் ப்ராப்பராக மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு கிரிப் தான் வந்து இதோட சோலில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டமரோட மைண்ட் செட்டை புரிஞ்சு சோல் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தாவே தெரியுது. அவனோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இதுவும் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த பர்டிகுலர் மாடலில் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டாப் பிராண்ட்ஸ் கூட காம்படிட்டிவ் பண்ணுற மாதிரி இறக்கியிருக்காங்க. அது ஈவன் வந்து நல்ல ஒரு பெட்டரான அவுட்கமாக வந்திருக்கு. ஸோ இந்த மாடல்லாம் பார்த்தோன்னா நமக்கு மேக்ஸிமம் கேம்பஸ், ஸ்பார்க், தென் வந்து ஆக்ஷனில் வரக்கூடிய மாடலுக்கு காம்படிட்டராக இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கணுமோ அது எல்லாமே இந்த ஷூலையும் ப்ராப்பராக ஒரு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இதோட அவுட்கம் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த ப்ராடக்டோட சைஸ் கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா 7 to 10 வரைக்கும் சைஸ் கேட்டகரி அவைலபிளாக இருக்குது. இந்தியன் மென்ஸ்க்கு ஒரு ப்ராப்பரான சைஸ் செக்மெண்ட் இது. இதே ப்ராடக்ட்டில் 11-12 அவைலபிளாக இல்லை. பட் இந்த பிராண்டில் வரக்கூடிய வேறு சில ப்ராடக்ட்ஸ் 11-12 அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லேயே பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 899 rupees வருது. ஸோ 899 ரூபாய்க்கு இது கூட காம்படிட்டிவ் பண்ணக்கூடிய மற்ற ப்ராடக்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இதுவும் வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு சூப்பரான சோல் கொடுத்துருக்காங்க, பிரீத்தபிள் அப்பர் கொடுத்துருக்காங்க, ஒரு பெட்டர் கம்ஃபர்டபுள் கொடுக்கக்கூடிய இன்னர் லைனிங் மெட்டீரியல் எல்லாமே அதில் ப்ராப்பராக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஷூ வந்து ஓவராலாக ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஷூவாக கிடைச்சிருக்கு நமக்கு. இந்த ஷூக்கு GTrendஸோட ரேங்கிங் பார்த்தோம் அப்படின்னா 8 out of 10 நம்ம கொடுத்துருக்கோம். என்ன ரீசன்னா இந்த ஷூக்குள்ள கொடுத்துருக்கூடிய அந்த மெமரி ஃபோம் மெட்டீரியல் மட்டும் இன்னும் ப்ராப்பராக ஒரு பெட்டரான மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்லேயே 899 rupeesக்கு வரக்கூடிய பெஸ்ட் ஷூவாக வந்து டெஃபினட்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிற எந்த டவுட்டுமே கிடையாது. மற்றபடி எல்லாமே ப்ராப்பராக பண்ணிட்டாங்க. அந்த மெமரி ஃபோம் மட்டும் இவங்க இன்னி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க. தாராளமாக நம்ம 9 out of 10 வந்து இதுக்கு நம்ம கொடுக்க முடியும். இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு வந்து நிறைய புது பிராண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்தா போதும், டிசைன் வைஸ் நல்லா இருந்தால் போதும், வாங்குவாங்க, யூஸ் பண்ணுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு தான் வந்து ப்ராடக்ட்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இந்த பிராண்ட் வந்து கம்ப்ளீட்டாக அந்த அப்ராஸ் அப்படிங்கிற பிராண்டை ஒரு பெரிய பிராண்டாக கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ராப்பரான ப்ராடக்ட்டை கொடுக்கறது வந்து கண்டிப்பாக பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஆப்ரோஸ்லேருந்து வரக்கூடிய இந்த பர்டிகுலர் மாடலை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக யூஸ் பண்ணுறப்போ நல்ல கம்ஃபர்டபுளாக இந்த ஷூ உங்களுக்கு டெஃபினட்டாக கொடுக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரீசெண்டாக நம்ம ஜிம்முக்கு போகிறக்கோ இல்லை வந்து ரன்னிங் அண்ட் ஜாகிங்க்கு ஷூ வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள இந்த ஷூ ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். நிச்சயமாக இது வந்து பெஸ்ட் பர்ஃபார்மிங்காக இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நாங்கள் GTrendz, இந்தியாவோட ஷூஸ் எக்ஸ்போர்ட்.